அல்லேலூயா. கண்களை மூடி அந்த தகப்பனே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை கொடுக்கிற கைவிட்டாங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இருக்கும்படி அந்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிற எஜமானனே, உங்களை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியா உன் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியா உன் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. ஆண்டவரே, ரொம்பனே தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தின தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பலவீன நேரத்தில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துறீங்களே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிய நேரத்தில் தகப்பனே எங்களை சுகப்படுத்தின தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையில தகப்பனே எங்களுடைய கருத்தில் தாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுத்த ஆண்டவரே. வீட்டில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறீங்க சொல்லுறாங்க தகப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு நாமத்தால வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். போன மாசம் என்னால் வர முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் காலில் அடிபட்டுச்சு. ஆனாலும் நான் நடக்க முடியாதுன்னு நினைச்சேன். டாக்டர் சொன்ன 40 நாள் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால என்னால் நடக்க முடியுது. அதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக எனக்கு தேவனை நன்றியோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 34:8 படிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர், என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய நடக்கையில தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம பார்க்க முடியும், எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்க முடியும், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருவேளை நல்லவர்களா இருக்கலாம். ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா இருக்கலாம். ஆனா இவருக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சொல்லுகிறபடி அப்படியே விட்டுட்டு போகாம அதன்படி வாழ்ந்து காட்டினாரு. நம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படியா இருந்தாரு? நல்லவராக இருந்தாரு. சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் அவர் நல்லவர் என்பதனாலதான். இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபையினால நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். பாருங்க, அவர் நல்லவர் என்பதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேதம் என்ன நம்ம தேவனை குறித்து என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்போது, ஆதாம் ஏவால அவர் தான் உண்டாக்கினார் என்பதற்கு ஆதாரம் பைபிள்.
ஆனா மனுஷனை உண்டாக்குனது தேவன் தான் வேற எந்த புத்தகமும் சொல்லல, எந்த மனுஷனும் சொல்லல. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, குரங்குல இருந்துதான் மனிதன் வந்தான், அமீபான்ற ஒரு குரங்குல ஒரு மிருகத்துல தான் மனிதன் வந்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சில பேர் வந்து இயற்கையாகவே மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குனிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் தான் நமக்கு தெல்ல தெளிவா சொல்லுது, ஒரு மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனை தன்னுடைய சுவாசத்தினால ஊதி அவனை ஜீவ ஆத்மாவா மாற்றினாருன்ட்டு பாருங்க. எத்தனை புத்தகங்களை நான் சில புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு மனிதனை உருவாக்க களிமண்ணை தேடி எத்தனை தேசங்களுக்கு போய் அந்த தேசமா சொல்லிச்சு நான் தரமாட்டேன் அப்படின்னு. ஆனா பாருங்க, ஒரு மனுஷன் உருவாக்க தெய்வமே போய் களிமண்ணை தேடி போச்சுக்கிறான். ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, அவரே குனிஞ்சு நம்மள அவருடைய கைகளினால நம்மளை உருவாக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, உருவாக்கி அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதினாரு. நம்ம யாரை போல இருக்கிறோம்? அவருடைய சாயலின் படிதான் நம்ம இருக்கிறோம். அது இதுல இருந்தே தெரியும் நம்மளை உண்டாக்குனது யாருன்ட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு, சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு காரணம் அவர் நல்லவரா இருந்தாதான் நம்ம இன்னைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, சங்கீத புத்தகத்தை முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர் நல்லவர் நல்லவர் என்பதுதான் அதிகமா உச்சரிக்கிறத எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் நல்லவரா இருந்தாதான் இந்த வேத புத்தகம் அவரை குறித்து எழுத முடியும். சரிங்களா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவரு நல்லவரா இருந்தாதான் நம்பிக்கை வைக்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை வைக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க நம்பிக்கைக்கு மாறாக நடப்பாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா நம்ம ஆதியில நம்மள தாயின் கர்ப்பத்தில உருவாக்கி இந்த மட்டும் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை நடத்துறதுங்களா, அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் நம்மளை விட்டு மாறாத இருக்கு. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் சொன்ன அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைவதற்கு ஒரே காரணம் அவர் நல்லவராக இருப்பதனாலதான். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 86:5. நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். பாருங்க, ஆண்டவருக்கு இன்னொரு பேரு, அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை தருகிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்துகிற தேவன், பாவிகளை மன்னிக்கிற தேவன், அவர் எல்லோருக்கும் நல்லவராய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, யாருமே மன்னிப்புன்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. உனக்கு மன்னிப்பு வேணுமா, இந்த குளத்துல இந்த நதியில நீ முழுகு, இந்த நதியில நீராடு, இந்த புனித ஸ்தலத்துக்கு போ, அப்படிதான் சொல்றாங்க வேண்டி. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழலில் இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல குணம் படைச்சவர் யார் பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பாவிகளாகிய நம்மளுக்கு, மனிதர்களாகிய நம்மளை தேடி ஒரு தெய்வமே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தெய்வங்களும் ஒரு பாவியை தேடி இந்த பூமிக்கு வரல. ஹல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் ஒரு ஆதாயத்தை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனா இவர் மாத்திரம் தான் எதற்காக வந்தோரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி சிலுவையில தூங்கி 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கு நம்ம மத்தியில் உயிர் உள்ளவராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்லவர். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல, அப்போஸ்தலர் 10:38, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் என்ன பண்ணாரு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த பூமியில இருந்த காலத்துல அவர் எப்படியா சுற்றி திரிந்தார்களா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்களா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி சுற்றி திரிந்தார்களா. அவர் வந்தாரு, ஒரு ராஜாவை ஜெயிச்சாரு, ஒரு திருமணம் பண்ணாரு, அரண்மனையில வாழ்ந்தாரு, அவர் சுகபோகமா வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா இல்லை. அவர் பாத்தீங்கன்னா
இந்த பூமியில நடந்தே தான் திரிஞ்சார். சரிங்களா? எந்த கார்லயோ எந்த வண்டியிலயோ அவர் போல. அவர் நடந்த காரியம் 3 வருஷத்துல அவர் நடந்த உலகத்தையே சுத்தி வர அளவுக்கு அவர் நடந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம மேல் வைத்த அவரு அன்பு நிமித்தம் தான். பாருங்க, பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி அவர் சுற்றி திரிந்தார்களாம். அவரே தேடி போய் வியாதியா இருக்கிறவங்களை விடுதலையாக்கினார். பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க தான் அவங்க கிட்ட போகணும், அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க. ஆனா இவர் மாத்திரம்தான் நம்மளை தேடி வந்தாரு. இன்னைக்கு எத்தனை மதங்கள் இருக்கு, இந்த இடத்துல வந்தாதான் உனக்கு பரலோகம், உனக்கு புனித ஸ்தலத்துக்கு நீ போ, அதாவது பரலோக ராஜ்யம் பரலோகம் கிடைக்கணும்னா இந்த ஸ்தலத்துக்கு நீ வரணும்ட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனிதனை தேடி இந்த பூமியில வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில பிறந்த ஒருத்தனும் கெட்டு போகாமல் அவன் எங்க வரணும்? நித்திய ஜீவனுக்கு வரும்படி அவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லவருக்கு நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நம்மளுக்கு அவர் வாழ்க்கை மூலம் கற்றுக்கொண்ட பாடம் நமக்கு முன்பாக இன்றைக்கே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நம்ம படிக்கலாம், ஆனா அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். சரிங்களா? 1000 புக்குகளை படிச்சாலும் அது கற்றுக் கொடுக்காத அந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவரு 2000 முன்னாடி வாழ்ந்தாரு அப்படின்னு. ஆனாலும் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைவு கூற முடியும். ஏனென்றால் அப்படியாக அவர் வாழ்ந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எத்தனையோ வியாதி உள்ளவங்க இருந்தாங்க. அவங்க எல்லோரையும் அவர் ஆண்டவர் சுகப்படுத்தினார். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். மத்திய 9:20-22 பாத்தீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவ என்னன்னா சுகமானார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த வியாதியில் இருந்து அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் மாத்திரமல்ல, அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, எந்த நம்பிக்கையில நம்ம அவருடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க. சரிங்களா? நீங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ மருத்துவர்களை தேடி போய் தன்னுடைய ஆஸ்தியை அழிஞ்சு போற அளவுக்கு அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம் அந்த வியாதியிலிருந்து குணமாகாம இருந்ததுனால கடைசியில இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகிய தொட்டால் நான் குணமாவேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை நிமித்தம் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல என்னாச்சு? அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. சுகம் கிடைச்சது. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, வியாதியிலிருந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வியாதி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா அதுல யாரெல்லாம் இயேசுவை நம்பினாங்களோ அவங்க எல்லாம் சுகமாயிருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ சாட்சிகளை நம்ம சொல்ல முடியும். பாருங்க, நானும் ஒரு சாட்சி தான். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி கீழே படிக்கிட்டு நான் மேல ஸ்டூல்ல ஏறி நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூல் ஃபுல்லாவே வலிக்குச்சு. நான் அப்படியே விழுந்து 4 ஸ்டூலோடு கூட கீழே இறங்கியிருந்தேன்னா என்னுடைய இடுப்போ இல்லை எலும்போ உடைஞ்சிருக்கும். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல விழுந்ததுனால முட்டியில ஒட்டி அடிபட்டு ஜமீன் இருந்துச்சு. யோசித்து பார்த்தா எனக்கு ஆச்சு, கீழே விழுந்து ஸ்டூல் பாத்தீங்கன்னா 10 அடி கீழே இருக்கு. நான் ஸ்டூலோடு கூட கீழே விழுந்ததுன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பது ரொம்ப கஷ்டம்தான். பாருங்க, ஆண்டவர் வந்து என்னை எப்படி பார்த்தாரு அது அந்த சூழ்நிலை இருந்து எனக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்ப எனக்கு சுகம் கொடுத்தது போல இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை நம்பினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமா சுகத்தோட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திலே பாருங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்ல, 3 மாசம் தான் உயிரோட வாழ்வான்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனில இருக்கு. வேலை அப்படியே ஆபரேஷன் பண்ணாலும் 5 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனாலும் ஆபரேஷன் பண்ணாலும் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு 3 மாசம் டைம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேல உயிரோடு தான் வந்து பாருங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இதுக்கு மருந்து மாத்திரம் எதுவுமே கொடுக்கல, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க உயிரோடு இருப்பதுக்கு என்ன காரியம் செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, தினைக்கும் போய் ப்ரேயர் பண்ணணும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா ஒரு ஜெக் அளவு வாங்கிட்டு இருக்கணும்.
அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான நிலைமை. ஒரு வாரம் வந்து சுயநலவு இல்லை. அப்படி பண்ணது தொடர்ந்து நாங்கள் ஜபம் தான் பண்ணோம். வேற எந்த மருந்தும் கொடுக்கல, எந்த மாத்திரையும் கொடுக்கல, தொடர்ந்து ஜபம் தான். ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா ஏன்னா ஒரே நாளில் கொடுத்தா ஏசியான்னு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால ஆண்டவர் பண்ண ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சுகம் கொடுத்து, எந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் போயிடும்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு குழந்தை பிறந்து இன்னைக்கு அந்த பையன் வந்து 4 வயசாவது ஸ்கூலுக்கு போறான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிற தேவன், வியாதிகளை சுகமாக்குகிற தேவன். அடுத்தது பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-12 உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நாயின் ஒரு விதவை, அந்த மாதிரி ஒரே ஒரு மகன் தான் இருந்தாரு. அவரு என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவரை பாடையில தூக்கிட்டு வராங்க. பாடையில தூக்கிட்டு வரும்போது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? செத்து போனவன் எப்படி திருப்பி வர முடியும் இல்லைங்களா? சாத்தியமே கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் வந்து பாருங்க, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அந்த குடும்பத்துக்கு அவர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். அந்த 2வது அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கானாவூர் கல்யாணம். ஒரு கல்யாணத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு அது கத்தவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல சாப்பாடு இல்லைன்னா அந்த நேரத்துல நடக்கிற அவமானம் அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதாவது எதுக்கு வராங்களோ இல்லையோ, கல்யாணத்துக்கு போல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வருவாங்க. அப்போ வர நேரத்துல சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்ததுனால, இயேசு அந்த இடத்துல இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செஞ்சார். அந்த இடத்துல இருந்த அந்த அவமானத்தை நீக்கி போட்டாரு. அந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் செஞ்சார். இன்னைக்கும் நம்ம சில நேரத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை, அந்த நேரத்துல போய் என்ன பண்ண முடியும்? இப்ப கல்யாண நேரத்துல சாப்பாடு இல்லைன்னா எங்க போய் வாங்கிட்டு வர முடியும்? அதுக்குள்ள ஜனங்க இருப்பாங்க, பத்தி இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இலையில உட்காந்துட்டு எழுந்துட்டாங்கன்னாவே அடுத்த செகண்ட் அங்க இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்ப அது அவங்களுக்கு ஒரு அவமானம் தானே. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அவர் இருந்ததுனால அவர் அற்புதம் செஞ்சார். ஆண்டவர் நம்பினவங்க யாரையும் அவர் கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. என்னுடைய இந்த சூழ்நிலையில கரெக்டா 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ் மறுநாள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தது. அங்கிலிருந்து இன்ன வரைக்கும் நான் எப்படி சாப்பிட்டுருப்பேன், எப்படி என் குடும்பம் நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இருந்தது கூடாத மாதிரி கீழே கூட இறங்கி வர முடியாது. நான் இறங்கிட்டேன்னா திருப்பி ஏறும்போது ஒத்த காலம் தான் நொண்டின்னு போதும். அது இந்த காலில் பயங்கர வழி. அதனால நான் என்ன பண்ணணும்னா உட்காந்துட்டே தான் ரிலேஷன்ல போனேன். அந்த மாதிரி சூழ்நிலை அது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. பாருங்க, இந்த நான் வியாதியாக இருந்த நாட்களில நான் எப்படி சாப்பிட்டாலும் ஒரு நாள் கூட நான் பட்னியாயிடுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார். என் மகள் வந்து அனிஸ்டீசியா படிக்கிறாங்க. ஃபீஸ் வந்து 1.25 லட்சம் கட்டணும். இந்த சூழ்நிலை 1.25 லட்சம் கட்டணும். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து என்னை கைவிடலை. அவரை நம்பினவங்க யாரும் கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்லை. இப்ப நீங்க நடிகளை பைபிள்னு சொல்றேன் இல்லை, நான் உயிருள்ள சாட்சியா நான் இந்த இடத்துல சொல்றேன். இது வரைக்கும் 85,000 ரூபாய் என் பொண்ணு ஃபீஸ் கட்டியாச்சு. அல்லேலூயா. எப்படி கட்டினான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷருடைய கண்கள்ல தயவு கிடைக்க வச்சு எனக்கு ஃபீஸ் கட்ட திரும்ப செய்கிறார். அவரை நம்பினவங்கள அவர் வெட்கப்பட விடலை. அந்த கானாவூர் கல்யாணத்தில் எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்திலேயே, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாரம் வரைக்கும் என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ் வரும்போது ஆப்ஷன் போட்டு வெளியே தான் வச்சிருக்காங்க. நான் வியாதியார் நாட்கள்ல ஒரு வாரம் என் பொண்ணு அந்த கிளாஸ் வரைக்கும் வெளியே தான் இருக்காங்க. எவ்வளவு அவமானம் பாருங்க. அதாவது ஸ்கூல் பசங்க தான் அந்த இது தெரியாது. ஆனா காலேஜ் பசங்க படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அவமானத்தெல்லாம் மாற்றி இன்னைக்கு அந்த ஃபீஸை கட்ட திரும்ப செய்தார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 5-9 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல வியாதியாக இருந்த அவனை யார் தேடி போனாரு? இயேசு தேடி போனார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வியாதியா இருக்கவங்க அவங்க தானே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். சில டாக்டர் தான் வீட்டுக்கு வருவாங்க, சில பேர் நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனே அந்த வியாதிக்குள்ளவனை தேடி போறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம தேடி போறாம இருக்கிறோம். ஆனா சில நேரத்துல அவரே நம்ம தேடி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வளர்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை யாரெல்லாம் ருசி பார்க்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பது நிச்சயம். அல்லேலூயா.
நீங்க கேட்கல என் வாழ்க்கை ஏன் அற்புதம் நடக்கல, நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதாவது ஆண்டவர் சொல்ற கடுகளவு விசுவாசம் தான் எதிர்பார்க்கிறாரு. பெருசா மலையளவு விசுவாசம் இல்ல, கடுகளவு. கடுகு பாத்தீங்கன்னா கையில குடிச்சா தெரியாது வெளியே, அந்த அளவு விசுவாசம் தான் எதிர்பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் அவர் மேல வைக்கும் போது அந்த விசுவாசத்தை அவர் கனம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவரே நம்ம தேடி வருவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 12 வருஷம் மகள், 12 வயசு மகள். மத்திய 9ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க தகப்பன் இயேசுவை கூப்பிட வராரு. கூப்பிட வரும்போது கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வருது, உங்க மகள் மரித்து போனான்னு. அப்ப அந்த தகப்பனுக்கு எந்த சூழ்நிலை இருந்திருக்கும் பாருங்க, அவங்களுடைய மன வேதனை எப்படியா இருந்திருக்கும். ஆனாலும் இயேசு சொல்றாரு, பயப்படாத, அவன் மரிக்கவில்லைன்ட்டு. உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரே தேவன் யார் வந்து இயேசு கிறிஸ்து தான். மனுஷனுடைய ஆறுதல் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. போய் மற்றவங்க சொல்லுவாங்க, பாருங்க ஏதோ பண்ணா அதனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு. இல்லைங்களா? நீங்க யோசித்து பாருங்க, அந்த மகள் இறந்துச்சுன்னா அது அவன் இருக்கிறவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான் அதனால உங்க மகளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுட்டு. இல்லைங்களா? பிராக்டிகலா யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, கைவிடல. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பா, தேவனும் இருதயத்தை பார்க்கிற தேவன். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நம்புகிறவர்ல ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, பிறவி கூட மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47 இருந்து 52 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து போகும்போது அவரை கேள்விப்பட்ட உடனே அவரை நோக்கி கூப்பிடுறான். கூட இருந்தவங்க அதட்டுறாங்க, கம்மிரு, அவர் போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு. ஆனாலும் அவன் பாருங்க, எனக்கு அவர் கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே ஆகணும்னு சொல்லி விட்டாப்படியா அவன் மேலும் மேலும் சத்தத்தை உயர்த்தி அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட குரலை ஒருவேளை மனுஷனுக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு கேட்டது. அல்லேலூயா. நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபம், நம்ம மனசுல பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபம், சில பேருக்கு வேதனை நிமித்தம் கண்ணீர் தான் வரும், வார்த்தை வராது. ஆனா அந்த வார்த்தையை அந்த மனசுக்குள்ள நினைக்கிற அந்த நினைப்பையும் அறிஞ்சிருக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அண்ணால வெளியே வாயில ஜெபம் பண்ணாங்க, தேவாலயத்துல உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஏலிக்கு என்ன தெரிஞ்சா, இவன் குடிச்சிட்டு ஏதோ பணத்துக்கா அப்படின்ட்டு நினைச்சாரு. ஆனா இவன் மனசுக்குள்ள பண்ணுகிற அந்த ஜெபத்தை யார் கேட்டது? தேவன் கேட்டு அவளுக்கு அடுத்த வருஷத்திலேயே ஒரு குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வெளிப்பிரகாரம் பண்ணுகிற ஜெபத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம மனசுக்குள்ள குமுறுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய குருத்தில் இருக்கு, அதுக்கு ஏற்ற பலனை தருவாருக்கு சங்கீதத்தில் இருக்கு. சரிங்களா? அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 2 இருந்து 3 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். குஷ்டரோகியை தேடி போறாரு. அந்த இடத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குஷ்டரோகி கிராமத்து வெளியில இருப்பாங்க, ஊருக்குள்ள இருக்க முடியாது, ஏன்னா அது தொத்து வியாதி மாதிரி. அப்ப இயேசு அவனை தேடி போய் அவனுக்கு சுகம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாறாம தொடர்ச்சியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவரை நீங்க நோக்கி பாருங்க, அவரை நம்பி பாருங்க. அவர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நல்லவராக தான் இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் அதாவது மனுஷன் அல்ல மாறுவதற்கு. மனுஷனுடைய குணம் எப்படி தெரியுங்களா? காலையில் ஒரு பேச்சு இருக்கும், சாயங்காலம் ஒரு பேச்சு இருக்கும். அதனாலதான் எல்லாரும் எழுதி வாங்கிக்கிறாங்க. வீடெல்லாம் பத்திரம் பண்ற காரணம் என்னன்னா, இவன் சொல்லிட்டு அடுத்தது மாறிதான் சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமா எழுதிக்கிறாங்க. ஆனா நம்ம தேவன் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுபுத்தனும் அல்ல. அல்லேலூயா. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ருசித்து பார்க்கணுங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்துட்டோம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு ஞானசாரம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் நம்ம நினைச்சிட கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை டேஸ்ட் பண்ணணும், ருசித்து பார்க்கணும். சரிங்களா? தேன் பாட்டை வீட்டில் வாங்கி வச்சுட்டு மாத்திரம் போதுங்களா? அப்படியே வச்சுன்னா அது கெட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். சரிங்களா? நம்ம மாத்திரம் நம்ம ருசி பார்த்துட்டு கவனம் தெரியக்கூடாது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் உங்க மத்தியில அந்த சாட்சியா நின்றதுக்கு காரணம் உங்களுக்கு என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கும் கிடைக்கிற சான்ஸை நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாம் கூட நீங்க உயிரோடு இருக்கீங்க பாருங்க,
அதுவே ஒரு பெரிய சாட்சி. உங்க சரீரம் நல்லா அசைக்கிற முடியும் பாத்தீங்களா, அதுவே ஒரு சாட்சி தான். ஏன்னா பாருங்க, மூட்டுல அந்த ஜவ்வு இருக்குதுன்னா என்னால நடக்கவே முடியல. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பாக்கு டேமேஜ் ஆன கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கையும் அசைக்க முடியாது, காலம் அசைக்க முடியாது. ஆனா நம்ம ஜீவனோடு இருக்கும், சுகமான ஆரோக்கியத்தில் இருக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு பெரிய சாட்சி. சரிங்களா? நீங்க இந்த காரியத்துல நீங்க ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க, நீங்க கேட்கறதும் கேட்க அதை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமா அவர் செய்ய வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் லூக்கா 15 அதிகாரம் 10 வசனத்தை படிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நீதிமன்றல அல்ல, ஹல்லேலூயா, பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். அதுலயும் ஒரு பாவி மனம் திரும்பினா எங்க சந்தோஷம் உண்டாகுமா, பரலோக ராஜ்ய சந்தோஷம் உண்டாகுமா. ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷப்படுகிற ஒரே தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க அழிஞ்சு நரகத்துக்கு நேரா போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பாக்குற நம்ம பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் பாருங்க, இயேசு அறியாம அவங்க மறிச்சு போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் வருது. நம்ம பக்கத்துல இருந்து இறந்து போனாங்கன்னா ஆண்டவர் யாரை கேள்வி கேட்பான்னு நினைக்கிறீங்க? நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு தெருவுல, ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுல நம்மளை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம யாரையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். பாருங்க, எங்க ஒய்ஃப் வந்து பெங்களூர்ல பிஜிஎஃப் தெரியுங்களா, போலா தங்க வயல், இந்த நகை எடுக்கிற இடம், அந்த இடத்துல இருந்தவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எனக்குன்ட்டு ஆண்டவர் அங்கே உருவாக்கி அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து நாங்க எங்கெங்க தேடணும். ரெண்டாவது நான் எழுதி வச்சு ஜோம் பண்ணேன். அந்த ஜோம் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்தாங்க. ஆனா எல்லாருமே நடக்குன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே ஸ்கூலு, ஒரே பக்கத்து தெரு. ஆனா எங்க அப்பா தான் பார்த்து பண்ணி வச்சாரு. இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆர்சி ஃபேமிலி. ஆனா இவங்க ஒண்டி நல்ல பக்தியான குடும்பம், அதாவது பக்தியா இருந்தாங்க. எங்க வீட்டுல 16 பேர் ஒரே ஃபேமிலி, 16 பேர் ஒரே குடும்பத்துல இருந்தோம், ஒரே சமையல். யாருமே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. நான் ஒருத்தர் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட 16 வயசுல. அவங்க வந்த நிமித்தம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அவங்க நடந்து கொண்ட அந்த குடும்பம் 16 பேர் அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. எவ்வளவு பிரச்சனை போராட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்து போச்சு எங்க வாழ்க்கையில. அதையும் தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்துல இருந்து அந்த 16 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா எங்க அம்மா கூட பிறந்த 2 சித்தி, என் தங்கச்சி, 4 மாமியார் மாதிரி, இந்த 4 மாமியாரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர், அவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாருமே ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்றது ஈஸிங்க, சாட்சியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய பொறுமை வந்து ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து வேற. நானு எங்க சொந்தக்காரர் பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா யோசித்து பார்த்தா அது நடக்காத காரியம். ஆனா இவங்க நிமித்தம் எங்க முழு குடும்பமும் இன்னைக்கு ரட்சிப்புள்ள இருக்கு. ஏகி சர்ச்சைக்கு போறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவிக்காக ஆண்டவர் வந்தாரு. இன்னைக்கு இத்தனை பாவி ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை அநேகருக்கு பிரோஜனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருன்னா ஒரு பாவி மனம் திரும்பினா அதுவே அவர் போதன்ட்டு தான் வந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, பெரிய ஒரு காரியம். சரிங்களா? நீங்க வாழ்றதுக்குள்ள என் நிமித்தம் ஒருத்தனாச்சும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அவர் நல்லவர் என்பதை வாயால அறிக்கை பண்ணணும். அது உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவெடுங்க, என் நிமித்தம் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் நிமித்தம் ஒரு குடும்பம் சந்தோஷப்படணும், என் நிமித்தம் ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும். சரிங்களா? நம்ம வாயை திறந்தாவே அவங்க சமாதானம் போயிடக்கூடாது. நம்ம வாயை திறந்தா அவங்க சமாதானம் அடையணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு நீங்க கேளுங்க. சரிங்களா? அவங்க பொறுமை வந்து நீங்க என்னாச்சு, ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு நாட்கள்ல அவங்க வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஈஸ்டருக்கு அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க. சரிங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வாழ்றது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்காம நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு பாடமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் 2 காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். மரித்த லாசருவை ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு எழுப்பினாரு? 4 நாள். யூதர்கள் முறைப்படி பாத்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம், அவங்க உயிரோடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் எழுப்பினாரு? 4ஆவது நாள். அவங்களுடைய நம்பிக்கையை அச்சு போனதுக்கு அப்புறம்
ஒருத்தன் உயிரோட வருவான் என்பது சாத்திய கூறே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து பாருங்க அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சார். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்துல இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இது அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல, அதாவது மரத்தையும் வெட்டியாச்சு, இதுக்கப்புறம் துளுக்குறது நம்பக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கிளைய உருவாக்க ஆண்டவராக முடியும். அல்லேலூயா. லாசருடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சது உண்மையானா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்துட்டான், அவனுக்கு நான் பேர் எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் யோசித்து பாருங்க, திருப்பியும் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தான், அவனுக்கு ஷாம்னு வச்சேன், இறந்துட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு பிறந்தது 2003 டிசம்பர் மாதம் என் பையன் பிறந்தான், இறந்துட்டான். ஒரு நாள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2005 எனக்கு பொண்ணு பிறந்தது, 2008 பையன் பிறந்தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி என்னை விட்டு போனாலும் அதே சைஸு, அதே வெயிட்டு, அதே ஃபேஸ் கட்டு ஆண்டவர் மீண்டும் எனக்கு கொடுத்தாரு. அதே பேர் அவன் வச்சு. அல்லேலூயா. ஏன் ஆகிட்டே இருக்கிறான். இப்போ யோசித்து பாருங்க, பட்டு போச்சு, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு ஒருவேளை நினைக்கல. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு +2 படிச்சுட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, சரிங்களா? ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அது யோசிக்க முடியாம இருக்கலாம், அதெல்லாம் நினைச்சுப்பாங்க, அதெல்லாம் பொய், அதாவது சாத்தியமே இல்லைன்ட்டு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஆனா ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வசனத்தை வாசிங்க. அப்போது 18 வருஷமாய் பலவீனப்பட்டு ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு மகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். சரிங்களா? நம்மளை எந்தெந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சோமோ, எந்தெந்த இடத்துல தலை நிமிர முடியாம சூழ்நிலை இருக்கோ, அதெல்லாம் நிமிர பண்ணக்கூடிய ஒரே வல்லமை யாருக்கு இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. அல்லேலூயா. அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை 18 வருஷமா இருக்கலாம், சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க அவர் மேல வைக்கிற நம்பிக்கை, யோபு சொல்றாரு, என்னை அவரு கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை வைப்பேன்னு சொல்றாரு. யோபு 13:15 படிங்க. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் இருந்த சூழ்நிலையில அந்த வார்த்தை யாராலுமே பேச முடியாது. ஏன்னா அவருக்கு இருந்த எல்லாமே போச்சு, சொத்து போச்சு, ஆஸ்தி போச்சு, பிள்ளைங்க இறந்துட்டாங்க, அவருடைய சரீரத்துல பலவீனம். அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணுவாருன்ற யோசிக்க முடியாத இருந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். சரிங்களா? சில நேரத்தில் நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம குறுகுறுப்போம், இன்னையோட அதை நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? நம்ம வாயில குதித்தலோ சபித்தலோ வரக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்தா குதித்தல் வரணும், இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறது நாக்கி இல்லை. சரிங்களா? யோசித்து பார்த்துங்க. அதே மாதிரி தாவீதும் சொன்னாரு, அந்நிய தெய்வங்களை என் வாயினால அறிக்கை பண்ண மாட்டேன்ட்டு. சரிங்களா? நம்ம வாயை தேவனை துதிப்பதற்காக தான் நம்ம உண்டாக்குனார், மற்றவங்களை சபிப்பதற்காக இல்லை. தேவனை உருவு, அதாவது பார்த்தீங்கன்னா அவரை குறை சொல்வதற்காக அந்த வாய் ஆண்டவர் படைக்கல. சரிங்களா? இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க, எல்லாரும் கண்களை மூடி. நல்ல தகப்பனே, ஆண்டவரை யோபு இருந்த சூழ்நிலையில ஆண்டவரை அவர் சொன்னது போல் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று. ஆண்டவரே, அந்த 18 வருஷம் உள்ள கூலியை எப்படி நீங்க நிமிர பண்ணினீங்களோ, அதே போல தகப்பனே, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம் காலத்துக்கு நான் இப்படிதான் இருக்கணுமா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் முறுமுறுக்காதபடி தகப்பனே, ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரை நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரை நீர் சமீபமா வருகிற தேவன், கிருபை தருகிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு நம்பிக்கையை தருகிற தேவன். ஆண்டவரே,
ஆண்டவரே, மரித்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தேவன் இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவரே நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குங்க. இனி ஏனோ தானோ நாங்க வாழாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தகப்பனே நீர் நல்லவர் என்பதை நாங்க ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க எங்களுக்கு திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நீங்க அற்புதம் செய்யுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை வளர உதவி செய்யுங்க. சரீர பிரகாரமா ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரை, வியாதியோடு வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் தொட்டு பரிமாற்றுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்க ஜீவனுள்ள நடந்த